என்னை காண வரும் பக்தனுக்கு எப்படி நான் காட்சி கொடுப்பேன்? என்னை காண வரும் பக்தர்களுக்கு வீடு வாசல்ல சுத்தம் செய்து அவர்கள் வீட்டில் இருக்கும் அந்த விளக்குகள் எல்லாம் சுத்தம் செய்து என்னை துணித்தால் மதித்தால் அப்பொழுதுதான் நான் வந்து பத்தியா எப்படி வருவானா? வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணுமா? தாம்பல் தட்டி விளக்கி எல்லாம் கழுவி வச்சு பூஜை பண்ணா அப்ப வருவாங்களாம். அது கூட விளக்கெல்லாம் சுத்தம் செய்து நெய்யான விளக்கேற்றி வணங்கினா காட்சி கொடுப்பேன். அப்ப வருவாங்களாம். 100 நெய் என்ன வேலை நிற்காத? 100 நெய் என்ன வேலை சொல்லு பாப்போம். 150 ரூபா ஆமா. ஆம்பளைக்கு சேர்த்து பொட்டச்சி சேர்த்தா பாடுறான். ஆமா ஆமா வீட்டு வேலை செய்யறவனா இருப்பான். நான் என்ன பண்றேன்? நெய் வைக்கிற வேலைக்கு நெய் விளக்கு ஏத்தணுமா? நெய் விளக்கு ஏத்தணுமா? வீடு வாசல் சுத்தம் செய்யணுமா? என்ன செய்யணும்? சாணம் தெளிச்சு கோலமிட்டு. யார் சாணி போடுறவங்க? என்ன சாணி? அடிக்கடி அடியில என் மகன் இங்கே சாணி போட்டுருவாங்க. அதுக்கு இல்லங்க, வீட்டுல யார் சாணி போட்டுனா ஒரு பொம்பளை இருக்கிற அனுபவிச்ச குடும்பத்துல காலையில எழுந்த உடனே சாணி தெளிக்கு முன்னாடி திரும்ப செய்யணும். என்ன செய்யணும்? பல் துளைக்கி முகத்தை சுத்தம் செய்து நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு தான் போய் சாணி தெளிக்கணுமா? தப்பு. சாணி போறதுக்கு முன்னாடி அவங்க சாணி போட்டு வரணும். ஒரு குடும்பத்திலே கதவை தாளிட்டு உள்ள தூங்குற இரவு நேரத்துல ஆமாக்க முதலாக எழுந்த உடனே எந்த கதவை திறக்கணும்? எந்த கதவை திறக்கணும்? வீட்டில் பின்புற கதவை தான் திறக்கணும். பின்னாடி கதவை? ஆமா. ஏன் தெரியுமா? எதற்காக? இரவு நேரத்தில் நான் உறங்கும் சமயத்தில் நம்முடைய இல்லத்திலே மூதேவி குடிக்கொண்டிருப்பாள். மூதேவி அந்த மூதேவி ஆகப்பட்ட தோட்ட வாசிப்படியா போயிடுவான். அதன் பிறகுதான் திருவாசிப்படி திறக்கணுமா? பிறகு போக என்ன செய்யறங்க? யார் செய்யறாங்க? நான் ஊருக்கு தோட்ட வாசிப்படி ஊருக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் எப்படி மூதேவி வீட்டு விட்டு வெளியே போவா? நான் தான் பாத்ரூம் போய் சேர்ந்து விட்டுறேன். அப்படி வீட்டின் பின்புற கதவை திறந்து விட்டு பிறகு வந்து முன்புற கதவை திறக்கணும். திறந்துட்டு போய் பல் துளைக்கி முகத்தை அலம்பி நெற்றியிலே திலகம் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் போய் சாந்தி தெளிக்கணுமா? இப்ப இருக்கிறது யாருன்னா போய் அது மாதிரி செய்யுதுன்னு சொல்லு. யார் செய்யறாங்க? யார் செய்யறாங்க? அதுக்கு முன்ன இருந்தவங்களா மாமியாருக்கு பயந்த மருமகள். இப்ப கிடையாது. இப்ப எந்த மாமியாருக்கு எந்த மருமகள் பயப்படுறா? மாமியார் உட்காரணும். அப்படியே தப்பித்தவருக்கு சரி மாமியார் வயசாகி போச்சு நம்ம போய் சாந்தி தெளிக்கலாம் எழுந்தா கூட இப்ப வேற ஆம்பளை என்ன பண்றான்? ஏய் நீ கவனம் பாரு, எங்க அம்மா தெளிப்பா சாந்தி நம்ம வீட்டுல எப்படியா? நம்ம வீட்டுல நாம தெளிப்பேன். நானா பரவாயில்ல, எல்லாரும் எதிரினா மனமாறு நான் சொல்றேன். பாவம் எந்தெந்த அப்படிங்க சொல்லது குமிரி கிடக்குறாங்க. யாருக்கு தெரியும்? வீட்லயே நம்ம செய்யறோம்னு நான் சொன்னா நம்ம செய்யணுமா? இல்ல வேலை சொன்னா கிளம்பிட்டு சாணி வர்றதுக்கு. அப்படி சாணி தெளிக்க போகும்போது முகத்தை சுத்தம் செய்து பல் துளைக்கி நெற்றியில திலகம் வச்சு போய் சாணி தெளிக்கணுமா? ஆமாங்க. இப்ப பொம்பளை என்ன பண்றா? 8 மணி வரை தூங்குறா. 8 மணி வரைக்கும் சரி ஆம்பளைனாச்சு பாரு, பக்கத்து வீட்டுல அகத்து வீட்டுல சாந்தி தெளிக்கிறாங்க. போய் சாந்தி தெளிடி ஏழு பஞ்சக்கா என்ன பண்ண? ஆம்பளை மேல இருக்கிற கோவத்துல இந்த பக்கம் ஒரு கோட்டுவா, இந்த பக்கம் ஒரு கோட்டுவா. அது இருந்து தூரம் பாக்காதியா? இங்க இருந்து போய் அண்ணகுள்ள ஒண்ணு மாதிரி சாணி கடிச்சதுங்க. எப்படி தெளிக்க சாணியா? எப்படி தெளிக்க? கூடுவானும் இருப்பானும் கூடுவானும் இருப்பானும் தெளிக்குமா? கூடுவானோ இருப்பானோ கூடுவானோ. ஆம்பியாங்கிற சீக்கிரமா ஏறிட்டு தூக்கிட்டு போயிச்சா? தூக்கிட்டு போயிச்சா? அவன் இல்லன்னா நம்ம பொறுமையா இருந்துக்கலாம். ஏன் சுடுகாட்டுல போய் படுத்தோம்னா சீக்கிரமா ஏந்துக்க முடியாது. வீட்டுல சாணி தெளிக்கணும்னாக்கா வாசிப்படி இந்த பக்கம் வச்சுக்கா. இப்படி நின்று தெளிக்க கூடாது. வரலட்சுமி அப்படியே போடுவானா? வீட்டில் வாசிப்படி பக்கமா திரும்பி இப்படி தெளிக்கணும். அப்பதான் இப்படி தெளிச்சு வீட்டுக்குள்ள போகணுமா? தெளிச்சுக்கவா? ஆமா. எங்க படுத்தோம் தூங்குறது? உள்ள தெளிச்சுட்டா வீட்டில் வாய்ப்படி முன் பக்கமா தெளிச்சு அதான் டைல்ஸ் போட்டுறதா கேட்டேன். ஏன்னா டைல்ஸ்ல தண்ணி ஊற்றி இருந்தாலுமே படாக்குன்னு வைக்க ஒரு ஆம்பளை எங்கன்னா போவான். ஆமா எங்கன்னா போவார். ஆமா வேலைக்கு போறான்னு வச்சுக்கோ. வேலைக்கு போறாரு. போற இடத்துல வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காது. ஒருவேளை அப்படியே வேலை கிடைச்சாலும் கிடைச்ச வேலைக்கு சம்பளம் சரியா இருக்காது. ஆமா கம்மியாக ஒரு 600 கிடைக்கிற இடத்துல 300 கிடைக்கும். ஒரு கோபத்தோட வந்து உட்கார்ந்து இருப்பான். ஏய் நேடி பண்ணிக்கிற போய் தண்ணி மூடாடின்னு சொல்லுவான். என்ன பண்ணா போய் மலைக்கிட்டு வந்துட்டா தண்ணி அதுக்கு சொம்பே தண்ணி கொடுத்தா தண்ணி குடிப்பாவா? அவன் எப்படி கொடுப்பான்? எடுத்து சொம்பாலேயே அடிப்பான். நம்ம வீட்டுல நடக்குது அதெல்லாம். அப்படிப்பட்ட இவனுக்கு வீடு வாசல் சுத்தம் செய்து விளக்கேற்றி வணங்கினால் இவள் வருவானா? லட்சுமி லட்சுமி என்று உரைக்கிறாகி நீ எந்த லட்சுமி அதை சொல்றீ? சொல்லு.
பக்கத்து வீட்டு லட்சுமியா எதிர்க்கு லட்சுமியா எந்த லட்சுமி சொல்லு சொல்லி வருவாள் ஒருத்தி சொல்லாமல் வருவாள் ஒருத்தி சொல்லி வருவாள் ஒருத்தி சொல்லாமல் வருவாள் ஒருத்தி வருவாள் ஒருத்தி சொல்லாமல் வருவாள் ஒருத்தி கேட்டால் வருவாள் ஒருத்தி கேட்காமல் வருவாள் ஒருத்தி ஏய் சொல்லி வருவாள் ஒருத்தி ஒருத்தி சொல்லாமல் வருவாள் ஒருத்தி ஒருத்தி கேட்டால் தருவாள் ஒருத்தி ஒருத்தி கேட்காமல் கொடுப்பாள் ஒருத்தி ஒருத்தி அதுவே நான் ஒருத்தியடா சொல்லி வருபவள் யார் கலைவாணி இங்க வா அங்க நான் உட்கார்ந்து அடிக்கணும் என்ன ஏன் நின்னுக்கிறேன்னா ஆசீர்வாதம் பயமா சொல்லி வருபவள் கலைவாணி சொல்லி வருபவள் கலைவாணி கலைவாணி எப்படி தெரியுமா எப்படி பாடங்களை சொல்ல சொல்ல ஆமா சொல்ல வருகின்றாலே ரொம்ப முக்கியமான இது அதெல்லாம் கலைவாணினா யார் தெரியுமா நீங்க படிக்கிறீங்களா கல்விச்சாலை அதான் கலைவாணி அது சொல்றத வந்து ஏத்துக்கணும் என்ன நம்ம ஜெயிச்சு பட பல விஷயம் நாமா சொல்றத கேட்காத நீ எதிர நீ பாத்துக்கிறீங்க திருப்பி கல் எடுத்து அடி போறான்டா இதுரா நல்லது சொல்றான் பாரா கல் எடுத்து அடிச்சுவோம் அப்படி ஓடுறான் நல்லதுதான் கலைவாணினா நம்ம வந்து நம்ம படிக்கிற கல்வி அது அதெல்லாம் உசாரா கேளுங்க நீ சொல்லுங்க ஐயா சொல்லி வருபவள் கலைவாணி கலைவாணி பாடங்களை சொல்ல வந்து கொடுக்கிறாளே ஆமாங்க அவள் தான் கலைவாணி கலைவாணி சொல்லாமல் வருபவள் யார் யாரு செல்வம்டா சொல்லாமல் வருபவள் செல்வம் செல்வம் சொல்லாம அது ஏன் தெரியுமா பேரு செல்வன் வந்தது ஆ, ஒரு இடமா நிக்காது நிக்காது ஒருத்தனை பணக்காரனா படிப்பா ஒருத்தனை பிச்சைக்காரனா படிப்பா ஒருத்தனை ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாதவனா படிப்பா சத்தியமா சாமி ஒரு இடமா நிக்க மாட்டா நிக்க மாட்டேங்குது செல்வம் 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 என்று நீங்க வாங்குற 500 ரூபாய்க்கு நீங்க உங்க கையில இருக்கும் நாளைக்கு என் கையில இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தர் கையில இருக்கும் சத்தியமா காலைல போனா 2500 லோன் கட்டணும் செல்வம் செல்வம் என்று சென்று கொடுப்பதால் அவருக்கு பேரு செல்வம் செல்வம் செல்வத்திற்கு அதிபதி லட்சுமி லட்சுமி இவனை சொல்லி தவறு கிடையாது தவறு கிடையாது இவன் ஒரு இடமா நிக்க மாட்டா லோன் காரனை கேட்க காலை தண்டா முதல் காலை காலை உடைச்சா ஒரு இடமா ஏன் குட்ட ஒரு லோனை ஏன் திருப்பி கேட்டு கிடக்குறாங்க சொல்லி வருபவள் கலைவாணி சொல்லாமல் வருபவள் செல்வம் செல்வா கேட்டால் தருபவள் யாரு கேட்டால் தருவாள் யார் தெரியுமா யாரு அதுதான் வீரம் கேட்டால் தருபவள் வீரம் கேட்காமல் தருபவள் போட மூதேவி யாரை பார்த்து யார பூஜை பூதேவி அவளை பழைய வஞ்சகட்டி அவளை பொண்ணு கட்டாச்சிருவோம் என்ன சொன்ன தப்பா சொல்லிய ஏய் பழைய வஞ்சகமா எனக்கு தெரியும் ஏய் உன்னை 4 வருஷமா பார்த்துக்கிறேன் உன்னை நான் அம்மா எங்க மனசுக்கு போட்டு நாங்க ஏய் பேசாத இருக்கு மிருதங்கார் கூப்பிடுறாரு 2500 லோன் கட்டணுமா? ஆமாங்க உங்க வீட்டாண்ட ஆ, போய் பசு மாடு வருது. உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? பசுமாடு ஆதேரு அடி செருப்பால யார் விட்டு மாடுறாங்க வருது? தொடர்பு கட்டால ஊரா முட்டு மாடு ஊட்டாண்ட வந்தா பூரா முட்டு மாடு அப்ப அந்த லட்சுமி நீ செருப்பால வச்சா தொடர்பு கட்டால வச்சாக்கா வந்த வாசல்லே அப்படியே போயிடுறான். அதான்டா விஷயம். இது தெரியாத ஆடிங்க அவர் யாரும் தெரியல தெரியல நந்தகோபால் அவர் எடுத்து போய் வச்சுக்கிற இருப்பா அலே கத்திப்பா அலே கத்திப்பா என் பட்டு, என் பட்டு சாமி, நீ அம்மாவோட பாச்சு குடிச்சு இல்லம்மா ஒரு தைரியமா என்ன ஒரு ஆணுமா சொல்ற மாதிரி எங்க யார் யாரு எங்கெங்க அமர்றமோ அதுக்கு ஒரு தகுதிக்குதா என்னடா மலை மேல குரங்கு உட்காந்து அது கூட எங்கன்னா சுத்தி நடப்பா நீ என்னன்னு தெரியல தகுதி தர இல்லாம நாய் எல்லைகள் மேல உட்காந்து மாதிரி உட்காந்து பயமாக்குது தலைவர் அப்படி ஒப்பாச்சு அடி செருப்பாளியா
பசு மாடு வந்தா சொன்னாக்கா அந்த வர லட்சுமி அப்படியே போயிடும் ஐயா. அதனால தான் அவனை லோன் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். நான் மாடு வந்தா தவிடு கடைக்கு புண்ணாக்கு போட்டு வைக்க அப்படியே அந்த லட்சுமி வீட்டுல இருப்பான். ஊரா முட்டு மாட்டுக்கு தவிடு கடைக்கு புண்ணாக்கு வர வாங்கி புண்ணாக்கு கொஞ்சோண்டி வர வைக்கிறியா? புண்ணாக்கு வாங்குற பத்தி கேட்க ஒரு வீட்டுல என்னதோ குழந்தைகள் தவறு செய்தாலும் சரி அந்த குழந்தைகளை பார்த்து தவறா பேசக்கூடாது. ஒரு குழந்தை தவறு செய்யலாம் செய்யலாம். ஆமா, இது மாதிரி செய்யக்கூடாது. ஏன் பின்னாடி போய் உன்னை பார்த்து பேசுறது அவங்களும் பார்த்து சாமி பரவாயில்ல சாமி, கை கொடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவாது ரைட்டா தை விட்டுருக்குது. ஆத்துக்கு தோங்கின்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல குழந்தைங்க தவறு செய்தா இந்த தவறு இது மாதிரி செய்யாத இன்னொரு நாளைக்கு செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு குழந்தைய திருத்தணுமா? அந்த குழந்தை தவறு செய்யணும்னா கேப்பனியா சனினே தர்த்திரிமே இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா நீ குழந்தைய சனினே தர்த்திரிமே சொல்லும் போது தேவர்கள் தேவதூதர்கள் மேல போவாங்களா? நீ சனினே தர்த்திரிமே சொல்லும் போது சபாஸ்து அப்படியே நடக்கட்டும். சரி ஐயா, நம்ம வெளியில வந்தாதான் மேல போறவங்க பாப்பாங்க. கூட்டு உள்ள திட்டின்னு இருந்தா எங்க திட்டாலும் பாப்பாங்க, உள்ள வருவாங்களா? அது மாதிரி ஒரு தைரியம் என்ன ஒரு ஆணவம் இருந்தா இவ செல்வத்திற்கு அதிபதி லட்சுமியா, உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவனா? எவன்டா சொன்ன உன்ன ஆண்டவனை? யார் சொன்னது? யார் சொன்னது? கொடுத்தால் ஆட்சி தேவமரம், இல்லாவிட்டால் நடப்பதே வேறு. ஒன்று கொடுத்தால் தேவமரத்தை கொலை, இல்லாவிட்டால் தேவனும் வெளியனுக்கும். கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுடா. முடியாதா? முடியாது. முடியாத அந்த வார்த்தையுடைய அகலால் கிடையாது. கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதுடா. முடியாது. தன் பக்கம் ஆடாதே. எனக்கு தாத்தா வாடி தாத்தா, நீ என்னுடைய தாத்தா இல்ல, என்னுடைய தாத்தா அந்த முக்கன் பரமேசன் இருக்கிறாரு என்னுடைய தாத்தா. நீங்களா எனக்கு தாத்தா இல்லையா? எனக்கு பாட்டி, என்னுடைய தாத்தா. பிறகு என்னை தாத்தாவே என்று நீ அழைக்கலாம், பாட்டி என்றும் நீ அழைக்கலாம், என்னுடைய நாமத்தை கொண்டு நீ கலகவும் செய்யலாம். வேண்டாம் 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 வேண்டாம், சொல்ல மாட்டேன். உன்னை பாட்டி அந்த பாதிங்க இருவரும் பறிந்து வைக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் நீ எப்படி அடிச்சுக்கோ நாரதா, நல்லா வாங்க 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 நாரதா, காப்பாற்ற வேண்டும். எங்களால் அடி உதை தாங்க முடியவில்லை. தாத்தவே கிடையாது. எங்களுக்கு வேறு கதி என்று கிடையாதுடா. ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். என்னாலும் சொல்ல முடியாது. மீண்டும் அந்த கருடன் ஓடி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? எதை சொன்னாலும் எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு சத்தியத்தை வாங்கிவிடு. பிறகு நான் உரைக்கின்றேன். நான் என்ன கூறினாலும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று நான் சத்தியத்தை கேட்டு வாங்க வேண்டும். பிறகு நான் உரைக்கின்றேன். போதும் நிறுத்தி, உனக்கு தேவையானது தேவ அமிர்தம் தானே? உண்மைதான். தேவ அமிர்தத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றால் நான் உழைப்பது போல் நான் என்ன கூறினாலும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன் என்று எனக்கு நீ முதலில் சத்தியம் செய்து தர வேண்டும். எனக்கு நீங்கள் தேவ அமிர்தம் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் எதை உரைத்தாலும் உங்கள் சொல்லுக்கு நான் கட்டுப்படுகிறேன் சத்தியம் செய்து தர வேண்டுமா? உண்மைதான். அப்படி சத்தியம் செய்து கொடுத்து விட்டால் உனக்கு தேவையான தேவாமிர்தத்தை நானே தேவேந்திரனிலிருந்து வாங்கி கொடுத்தேன். சுவாமி, நீங்கள் தேவாமிர்தத்தை எனக்கு பெற்றுத் தருவதாக இருந்தால்
நீங்கள் என்ன வார்த்தை உரைத்தாலும் சரி, நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தைக்கு சத்தியமாக கட்டுப்படுவீர். இதுவே சத்தியம். சுவாமி, சுவாமி, என்ன இது ஆச்சரியம்! ஒரு பூலோகவாசி வீரம் பொருந்தியவன் மும்மூர்த்திகளில் என்னையே அடிக்க விட்டு ஓட விட்டான். அப்படி இருக்க ஒரே ஒரு சத்தியம் தான் வாங்கினேன். என்னிடம் என் கரத்தில் சத்தியம் செய்த உடனேயே அவனுடைய சக்தி எல்லாம் மற்ற இப்பொழுது கீழே மயங்கி விழுந்து விட்டானே. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியவில்லை. என்ன காரணம்? ஒரு சத்தியத்துக்கு மேல் மறு சத்தியம் செய்யக்கூடாது என்று அவருடைய தாயிட்ட சாபம். அப்படியா? தாயிடம் ஒரு சத்தியம் செய்து விட்டார். என்னவென்று? உன்னிடம் ஒரு சத்தியம் செய்து விட்டார். இப்போது அவன் பலம் குறைந்து மழக்க கொடுத்து விட்டார். உன்னுடைய சக்தியை அவனுக்கு கொடு. அப்படியா? ஆகட்டும். ஓம் நமோ நாராயண. அறியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி, அறியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி. நீங்கள்தானே நீ மன்னிக்க வேண்டுமானவா? நீங்கள்தானே கருடா, உன்னை நாங்கள் மன்னித்து விட்டோம். இப்பொழுது உனக்கு தேவையானது தேவாமிர்தம் தானே? உண்மைதான் சுவாமி. இப்பொழுதே தேவேந்திரனை அழைக்கின்றேன். உனக்கு தேவையான அமிர்தத்தை நீ பெற்று செல்லலாம். அப்படியா? தேவேந்திரா, இப்பொழுது கருடை அனுப்புகின்றேன். அவனுக்கு தேவையான தேவாமிர்தத்தை கொடுத்து அனுப்பி. ஆகட்டும். எனக்கு தேவமரி கிடைத்திருக்கிறது. என் பெற்றெடுத்த தாய் தந்தை சந்தித்து அவளுக்கு கண்திரிவதற்கு வழி தெரிவித்து பிறகு வந்து சந்திக்கிறேன். ஆகட்டும். தேவனால் கிடைக்கப்பட்ட தேவாமிர்தத்தை எடுத்து சென்று என் தாய் தந்தை கொடுத்து அதை பருகிறார்கள். இப்பொழுது என் தாய் தந்தைக்கும் கண் பார்வை நன்றாகவே தெரிகிறது. நல்லதே நடக்கட்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகினால் நீங்கள் என்ன உரைத்தாலும், நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன். ஆமா, நீங்கள் என்ன உரைத்தாலும் உங்களுக்கு வார்த்தைக்கு நான் கட்டுப்பட காத்துக்கொண்டிருக்கிறேன். கருடா, நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதுவரையிலும் எனக்கு வாகனம் என்பதே இல்லை. ஆகையால் இந்த கருடனே எனக்கு வாகனமாக அமைய வேண்டும். இதனால் வரை வாகனமே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர். ஆகினால் கருடனாக விளங்கக்கூடிய நானே உங்களுக்கு வாகனமாக வர வேண்டும். உண்மைதான். உங்களை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது என்றால் நான் தான் சுவாமி கொடுத்து வைக்கிறார். ஆகினால் நானே உங்களுக்கு வாகனமாக அமர்ந்தேன். அது மட்டும் கிடையாது. நீ எப்பொழுது என்னுடைய வாகனமாக அமர்ந்தாயோ, எப்பொழுது என்னுடைய வாகனமாக நீ அமர்ந்தாயோ, இந்நாள் முதல் உனக்கு கருடாழ்வார் என்ற பட்டத்தையும் நான் உனக்கு அளிக்கின்றேன். வருடத்தில் ஒரு முறை வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் கருட சேவை என்று ஒன்று நடக்கும். அந்த கருட சேவையின் போது என்னை வணங்க வரும் பக்தர்கள் எனக்கு முன்பதாக இந்த கருடை வணங்கிவிட்டு பிறகு வந்து என்னை வணங்க வேண்டும். அதுவே கருட சேவையாக நடக்கும். அந்த காட்சியை இப்பொழுது அனைவரும் காணுங்கள். ஆகட்டும். ஆண்டவா, நீங்கள் உழைத்த பிரகாரமே வருடத்திற்கு ஒருமுறை வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு கருட சேவை என ஒரு திருவிழா ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள். அந்த கருட சேவையை உங்களை வணங்க ஒரு பக்தர்கள் முதலாக என்னை வணங்கி பிறகுதான் உங்களை வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் நல்வார்த்தை உரைத்திருக்கிறேன். உங்களை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதா? இப்போது நான் அமர்கிறேன். என் தோல் மீது நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நான் சுமந்து கொண்டு உலக மக்களுக்கு காட்சி கொடுக்கலாம். இன்னும் இந்த இனிதான நல்ல வேளையிலே திருமால்பாடி நன்னகரத்திலே எம்பெருமான் ஏழுமலையான் உடைய ஆலய திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது கலைக்குழுவினரால் இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் கருட சேவை எனும் நாடகம். ஏன்னா இந்த கருட சேவைன்றது 100 திருமணம் 100 கல்யாணத்தை பார்த்தவங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமம். 100 கல்யாணத்தை ஒரு ஒரு மனுஷன் பார்த்துருக்காங்கன்னா அந்த 100 கல்யாணத்தை பார்த்தது ஒரு கும்பாபிஷேகம் பார்த்ததுக்கு சமம். அதே மாதிரி 100 கோவில் கும்பாபிஷேகங்கள் பார்த்ததுக்கு சமம் இந்த கருட சேவை.
இந்த கருட சேவைன்றது வருடத்துக்கு ஒரு முறை வர்றது. இந்த 100 கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தவங்க அடைஞ்ச பலனை இந்த கருட சேவை ஒன்றத்தை பார்த்தா போதும். அப்பேற்பட்ட இந்த திருக்காட்சி எனது கலைக்குழுவினால் இருக்கிறது. அனைவரும் அருளை பெற்று இந்த கருட சேவையை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் பெரியவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் தீவர்த்தனம் பண்ணுங்க, வணங்குங்க. ஒரு நல்ல ஒரு அருள் கிடைக்கிட்டு தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்பி விடுங்க. இந்த கருட சேவையை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணா 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 உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாய் கண்ணா கண்ணா நின்னருள் புரிவாய் கண்ணா
மொழி கேட்டு